பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சிரமத்திலும் தொழுகையை விடாதவர்கள். அன் நபி மூசா அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சல்லல் பர்தைனி தஹலல் ஜன்னத. ஹல்ரத் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் குளிர்ந்த இரு நேரங்களின் தொழுகைகளை, அதாவது ஃபஜ்ரு மற்றும் அசரை தொழுகின்றாரோ அவர் சுவனத்தில் நுழைவார் என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். யார் குளிர்ந்த நேரத்தில் குளிர்ந்த இரு நேரங்களில் தொழுகைகளை தொழுகிறாரோ அவர் சுவனத்தில் நுழைவார்ன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ இந்த இரண்டு நேரங்களாக ஃபஜ்ரையும் அசரையும் சொல்லப்படுது. பேணுதலாக தொழக்கூடியவர்களுக்கு கூட குளிர் காலத்தில் காலையில் அதிகாலையில் அயர்ந்த தூக்கத்தில் சில நேரத்தில் என்ன ஆயிரும், சுபுகு தொழுகையும் மதிய நேரத்தினுடைய ஓய்வுடைய நேரத்தில் அப்படின்னு இந்த ஓய்வுங்கிறது நீண்டு போகும் பொழுது அசர் தொழுகையும் பாரமானதாக அமைஞ்சிடும். அப்போ இறையச்சத்தால் அந்த சிரமத்தையெல்லாம் பொருட்படுத்தாமல் சுபுகையும் அசருடைய தொழுகையும் யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அவங்க சொர்க்கத்தில் நுழைவார்கள் அப்படிங்கிற அந்த பயன் சொல்லப்படுது.